4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன மாதிரியான ஒரு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறதுங்கிறது தெரியும். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட எதை நோக்கி நகரப் போகிறது? முதல்ல பேசினவங்களுக்கெல்லாம் நான் வரிசையாக அப்புறமா பதில் சொல்கிறேன். முதல்ல நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா இந்த ஆளுநரால் இழந்தவைகளில் நான் தனிப்பட்ட முறைன்னு சொல்கிறத விட தமிழன்ற உரிமை கூட மானத்தை இழந்தோம், மரியாதை இழந்தோம், சூடு இழந்தோம், சுரணை இழந்தோம். இது எல்லாம் மாநில உரிமை பறி போகும்போது அத்தனையும் இவர் காரணமாக இருந்ததுனால இழக்கப்பட்ட அத்தனையும் மீட்டு கொடுத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு. இத்தனை சூடு சொரணம் உள்ள தமிழனா நான் அவருக்கு முதலில் நன்றி சொல்வேன். அதில் இந்த மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நன்றி சொல்கிறோம். இந்தியாவே இன்றைக்கி இந்த தீர்ப்பை வரவேற்று இந்திய மக்கள் அனைவருமே அவங்கவுங்க மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பாக அத்தனை மக்களும் நன்றி சொல்லுது. அதை பிஜேபியை தவிர, ஆர்எஸ்எஸை தவிர நான் சொல்கிறது மாநில உரிமையை மாநிலத்தில் இருந்தாலும் அவங்கள மாநில உரிமையை விரும்பக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள், அதுக்கு தான் முன்னாலேயே சொன்ன அண்ணன் கோச்சிக்க கூடாது, சூடு சுரணை உள்ள என்னை போன்றவர்கள் நன்றி சொல்ல விஷயத்துக்கு வந்துருங்க. நான் அதை தான் சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் கேட்டீங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்கன்னு என்ன கேட்டீங்க, அவர் எப்படி பார்த்தாரு? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சட்டம் இயற்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இது என்ன பெரிய இவங்களுக்கு கிடையாதுன்னாரு. அப்புறம் திரும்பி அதெல்லாம் சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மோடியோட அமைச்சரவைக்கு அறிவே இல்லைன்ட்டார். அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. அப்போ அவர் சொல்லும்போது கரெக்டு. நான் அதை அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழியே கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நீங்கள் குறுக்கிட்டு கேட்டீங்க, அப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன ஆடு வைக்கிற வேலையாக பார்க்கும்? அதுவும் சட்டம் இயற்ற வேலையை தான் பார்க்கும். அதுவும் அதனால் இயற்றப்படக்கூடிய சட்டத்தினால் இவருடைய எதிர்காலம், இவருடைய பிள்ளையோட எதிர்காலம், தமிழனுடைய எதிர்காலம், இது எல்லாம் முடக்கப்பட்டதனுடைய விளைவு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த ரெண்டு தமிழக முதல்வர் நாடு முழுக்க கோஷமா வச்சோம். மத்திய அரசு இன்னைக்கு அது முதல் கட்டமாக வெற்றி அடைந்தது. தமிழ்நாடு அவங்களோட ஒத்திசைவு அதான் போக வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது தானே இருக்கு. அதை தான் அவர் ஸ்டைல்ல சொல்றாரு. நான் திரும்பியும் இப்படி வருவேங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஏன் அங்கெல்லாம் போவானே. நான் என்ன கேட்குறேன், இந்த ஆளுநர் இந்தியா முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாக்குற அளவுக்கு இவரோட செயல்பாடு இருந்தது தமிழ்நாட்டில். இவர் யாரோட முகம்? ஆளுநராக வேலை பார்த்தாரு. இவர் RN ரவியா RSS ரவியான்னு 5 நிமிஷம் இல்லைங்க, 3 வருஷமாக இங்கே போராடி இருக்கோம் இந்த மேடையில். அவரோட செயல்பாடு ஒன்றுலையும் அதில் எந்த மாற்று கருத்தாவது இருக்கா? அவருக்கு என்ன வேலை? ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குது. இவரை கேட்டால் 200 200லேயே ஆரம்பித்தார். நீங்கள் கூட கிண்டலாக விட்டீங்க 200க்கு மீண்டும் வந்துட்டீங்களான்னு. 3 வருஷமாக 200லேயே இருந்தோம். 200 மில்லி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வச்சுக்கோண்ணே. இந்த அளவுக்கு இவரோட நடவடிக்கைகளை குறித்து இங்கே போராடினோம். இவரோட நடவடிக்கையில் என்ன ஆளுநர் மாதிரியா இருந்தது? RSSோட மறு உருவமாக இருந்தது. இதைத்தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இவரோட நடவடிக்கைகளை அதெல்லாம் கவனத்தில் கொள்ளாதுல்ல. இந்த வழக்கை தானே நம்ம பேச முடியும். தொடர்ந்து அவர் விமர்சனங்களை வைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இந்த வழக்கை இதுக்காக இந்த ஆளுநரை நோக்கி வச்சோம். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், ஆட்டுக்கு தாடி தேவையில்லாத ஒன்று, ஆளுநருக்கு அதிகாரமும் குடியரசுத் தலைவர் ஆளுநரே தேவையில்லை நாட்டுக்கு அப்படின்னு சொல்ல வருவீங்களா? நாளைக்கு அவங்களே வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றீங்களா அப்படின்னு உங்களுடைய சித்தாந்தப்படி வச்சிருக்கீங்க. அரசியல் சாசனம் அதை நோக்கி நகர்கிறீர்களாங்கிறது தான் கேள்வி. அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க தவறியிருந்தால் அவங்களும் நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பாடி தான். அதை மாற்றுக்கிறதே இல்லையே. இது என்ன ஜனாதிபதி? நன்றி. அவங்க அரசியல் சாசனத்தை மதிக்க தவறிவிட்டால், தவறான கையில் அவர் இந்த சாசனம் சரியானது தவறான கையில் மாட்டிவிட்டால் அது தவறாக வழிநடத்தப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பேத்கர் சொல்லிட்டு போனார். அது இந்த 2 பேருக்கு புரியாது, படிக்க தெரியாது. ஏன்னா அது அவங்க நாலேஜுக்கு வராது. அதை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அந்த நீதியரசர் தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த தவறானவர்கள் கையில் அதிகாரம், இதே அதிகாரம் ஜனாதிபதி கையில் இருந்தால் அவருக்கு அது பொருந்தும் தான். அதனால தான் சேர்ந்து ஜனாதிபதி கிட்ட மசோதா போயிருந்தாலும் ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு அரசு தனக்கான நிதியை பெறணும் அல்லது தனக்கான இப்ப இந்த முதல் முறையா எனக்கு தெரியுது 10 மசோதாக்களை ஒரு நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இதுதான் முதல் முறை அப்படின்னு பார்க்கிறேன். 10 மசோதாக்களுக்கு
பல்கலைக்கழக மசோதா. பல்கலைக்கழக சொல்றேன். மசோதா பல்கலைக்கழக சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட 10 மசோதாக்கள், பல்கலைக்கழக அது மசோதா. பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்களை நீதிமன்றமே நேரடியாக ஒப்புதல் வழங்கி எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துல போயே ஒப்புதல் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு அயற்சியா இல்லையா? தொடர்ந்து எதனால இப்ப அடுத்து வந்து தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது, யுஜிசி இருக்கிறது, ஏன்னா இது எல்லாமே பல்கலைக்கழகங்களோட தொடர்பு, நீட் இருக்குது, எல்லாத்துக்கும் இப்ப இது பேரறிவாளன், இப்படி எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு போய் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு அயற்சியா இல்லையா? சரி, நான் கேட்குறேன், வேற எங்கே போய் சொல்கிறீங்க? நான் தெரியாமல் கேட்குறோம். சிலோன் பக்கம் போயிடுவோமா, இல்லை அமெரிக்கா பக்கம் போய் மனு கொடுப்போமா? வேறு வழியே கிடையாதுங்க. இந்த பிஜேபிகிட்ட மனு கொடுக்கறதுக்கு பதிலாக பெட்டி கடையில் கோயில் உண்டியலில் மனு எழுதி உள்ளே போட்டு போயிடலாம். அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமோ அதை மாதிரி தான் இது. நாங்கள் தான் ஒன்றும் போராடி எங்களோட பிரைம் மினிஸ்டரு சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்படின்னு நான் பல தாட்டி இங்கே பேசியிருக்கேங்க. இதே ஆளுநரை சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நேற்று போல, ஏன் இதே அமைச்சர் பொன்முடி வழக்கில் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேனோன்னு எங்கே போய் நாங்கள் இப்போ நீதி கேட்டோம்? சொல்லுங்கள், யார் எங்களுக்கு நீதி கொடுத்தது? இதே ஒவ்வொரு வழக்குலையும் போன ரவுண்டு மசோதாவுக்கு டைம் லிமிட் இல்லாமல் கடுமையாக அங்கே கோர்ட்டில் போய் ஆர்கியூமெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், பல்கலைக்கழக மசோதா இதனுடைய வீரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை ஏன் அவர் நிறுத்தி வச்சிருந்தாருன்னு தெரியுமா? இதை அவர் ஏன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாருன்னு தெரியுமா? இதை அவர் பாசிசத்தை பயன்படுத்த என்ன கிடைக்க போகுது? இங்க பாருங்க, அந்த வேந்தருங்கிற பதவியை இவர் கையில் வச்சு மோடியும் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டாவை அவர் கையில் எடுத்து இந்த வேந்தருங்கிறதுனால அத்தனை கல்லூரிலையும் போய் திராவிடங்கிறது பொய், பாசிசங்கிறது உண்மை, சனாதனங்கிறது தான் இந்த நாட்டை வழிவழி நடத்தும், ஏகாதி இது அதாவது இப்படி சொன்ன வர்ணாசிரமப்படி தான் இந்த நாடு வகுக்கப்பட்டது, இதெல்லாம் கிளாஸ் எடுத்த ஆள் யார்? அப்போ இந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? வேந்தருங்கிற உங்கள் கையில் வச்சுட்டு இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துனீங்க? அடுத்த தலைமுறையை குழி நோண்டி புதைச்சிங்க. அதுலேருந்து நீங்கள் மீட்டு எடுத்துகிட்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த கோபம் யாருக்கு வரும்? ஆர்எஸ்எஸ்க்கு வரும். நீங்கள் ஆர்எஸ்எஸோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எரியறதை இழுத்தா கொதிக்கிறது அடங்கிடும். இது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். அப்போ எங்கே கை வச்சா எங்கே ஆஃப் பண்ணலாம்? அப்போ இதை ஆளுநர் கையில் இந்த வேந்தர் பதவியை கொடுத்து ஆளுநரை அனுப்பி நான் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் எதுக்கு போராடணும்? எதுக்கு திராவிடங்கிறத அவர் பிடிக்காம போச்சு? மாநில உரிமை மேலே அவருக்கு ஏன் வெறுப்பு வந்தது? இன்னைக்கு வழக்குங்கிறது வந்து திராவிடம் இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் திராவிடம். அது நீங்க வந்து ஒரு வழக்கே வைங்க மேடம். நாங்க இது ஒன்னெல்லாம் விடுங்க மேடம். நாங்க ஒட்டுமொத்தமா இந்த ஆளுநரும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மூணும் தான் சேர்ந்த முகம் தான் இந்த RN ரவி. நாங்க அதை மொத்தமா பார்க்குறோம். நீங்க ஆளுநர் இந்த மசோதா, ஆளுநர் இந்த மசோதா, இதில் வண்டி ஓட்ட முடியாது. நான் இதில் வண்டி ஓட்ட விரும்பலை. இது எங்களுக்கு வெற்றியே கிடையாது. என்ன பெரிய வெற்றி? அடுத்து திரும்பி ஆளுநர் பதவியை தூக்கிட்டீங்களா? சொல்லுங்கள். ஆளுநருக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதே அடுத்த ஆளுநர் வந்தாலும் இந்த ஆளுநர் இருந்தாலும் இதே இந்த சிக்கல் தான் வரும். இதுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி. இதை கூட தான் இப்போ இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு இவரே நான் மதிக்கின்ற அவசியம் இல்லைங்கிறாரு. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தீர்ப்பை பிஜேபி எத்தனை முறை தூக்கி காலில் போட்டு மீச்சிருக்கு? பிசிஆர் ஆக்டில் நீங்கள் தீர்ப்பு சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரிவ்யூ பெட்டிஷனில் ரிலீஸ் பண்ணீங்க. உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தது. ஆளுநருக்கு தான் அதிகாரமா? கிடையாதுரா. 142 இன்ஹரன்ஸ் பவர் எனக்கு இருக்குது, நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லி இது மோடிக்கு அடித்த அடி, இது ஆர்எஸ்எஸ்க்கு அடித்த அடி. இது ஒன்று ரெண்டு நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்க. இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சும்மா கையில் எடுக்கலை. இது அவரோட பார்வையில் சமூக நீதி கிடைச்ச வெற்றி. அவரோட பார்வையில் இந்தியா முழுக்க அத்தனை சமூக நீதி பாதுகாவலர்களுக்கு கிடைச்ச வெற்றி. இது அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். இந்த ஆளுநரும் ஆர்எஸ்எஸும் இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லை மேடம், இந்தியா முழுக்க இருக்கிற மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலையும் ஆளுநரை வைத்து இரட்டைக்கோள அரசியல் செஞ்சிச்சு. பேசலாம். இங்க ஆரிய மாடல் அரசு செஞ்சிச்சு. இங்க